ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு சூப்பரான செம்ம டேஸ்டான ப்ரான் தொன்னை பிரியாணி எப்படி செய்யலான்னு நான் காமிக்கிறேன். இதுக்கு 4 பெரிய வெங்காயம் 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, ஒரு 10 to 15 பூண்டு, ஒரு 4-5 பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் இஞ்சி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்து பண்ணுறதால தான் இதுக்கு பேர் தொன்னை பிரியாணி. இந்த க்ரீன் கலர் பேஸ்ட்டை நம்ம அரைச்சி வச்சிடலாம். நான் வந்துட்டு 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். அப்புறம் பிரியாணிக்கு போடுற மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வந்துட்டு 1/2 kg எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு அதில் ஒரு கரண்டி நெய் ஊற்றி அதில் இந்த பிரியாணி மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். லைக் பட்டை, லவங்கம், கசகசா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரிஞ்சு வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு தக்காளியும் அதில் சேர்த்து வதக்கிக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு பதிலாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, புதினா மல்லித்தழெல்லாம் போட்டு அந்த பேஸ்ட்டை இங்கே ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே இஞ்சியும் பூண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டதால் தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையில்லை. இது நல்லா வதங்கின பிறகு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா தூள் அது மட்டும் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ப்ரான் ஆட் பண்ணிடலாம். ப்ரான் ஆட் பண்ண பிறகு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். நல்லா அப்படியே வதக்கிட்டே இருந்திங்கன்னா, ஏன்னா ப்ரான் வந்துட்டு தண்ணி விடும். கொஞ்சம் நல்லா வெந்த அந்த இறால் சுருண்டு வந்த பிறகு அரிசி இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கிளறிட்டு 1க்கு 1.5 டம்ளர் விதத்தில் வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிட வேண்டியதான். தண்ணி வழியாமல் இருக்கிறதுக்காக, அதாவது பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நான் லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் நெய் ஊற்றுறேன். ஊற்றிட்டு அப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம இது விடலாம். 3 விசில் வந்த பிறகு இது நம்ம இறக்கிடலாம். அவ்வளோதான், சுவையான இறால் தொன்னை பிரியாணி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.